ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரூம் வந்து செட்டில் ஆயாச்சு. செம்ம குளிர். இப்போ காலையில் சாப்பிட்டு வந்திருக்கோம். 9 o'clock ஆச்சு. குடிக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது, கையை வச்சோன்னா அப்படியே விரைச்சிக்குது. ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு 11 o'clock போல் நாங்கள் புக் பண்ண அந்த ட்ராவல்ஸ் வந்து ஒரு வண்டி வந்துடுவாங்க. ஸோ அப்புறம் இங்கேருந்து நியர்பை இருக்குது அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் சுற்றி காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு என்ன பிளான்னா இங்கேருந்து ஒரு பைக் ஏதாவது எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது பக்கத்தில் இருக்க இடம்லாம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, சாப்பிடுங்க. பார்த்தீங்கன்னா பூரி, இது என்ன இது, உருளைக்கிழங்கு, டீ குருமா, உருளைக்கிழங்கு குருமா, அப்புறம் டீ கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பினேஷன் நல்லா இருக்குது. பட் பூரி வந்து இப்போ தான் சுட எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் அந்த சென்ஸே தெரியல. இப்போ தான் நம்ம ஊர் அருமை தெரியுது. சூடாக ஒரு பொருளை சாப்பிடும்போது அது எவ்வளோ நல்லா இருக்குது. இதோ நல்லா தான் இருக்குது. இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பழகிக்க வேண்டியதான். ஸோ டீ இன்னும் வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறோன்னு நான் உங்களுக்கு மீதி அப்டேட் பண்ணுறேன். ஐயோ, பாட்டை திரும்பி போட்டாங்க. பரவாயில்ல, பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா கை கண்டு சென்ஸே ஆகலை. கச்சா கூட அந்த ஒரு ஃபீலே தெரியல. ஆனால் விரல கடிங்க இன்னும் நல்லா விரல் துண்டா போகிறதுக்கு ஐடியா சொல்லுங்க. உண்மையாக வந்து சென்ஸ் தெரியல. சென்ஸ் வந்து லைட்டாக சென்ஸ் ஆகுது. விரல் தப்பிட்டு இந்த காலத்தில் -12 இருக்கீங்க. -12 காலேஜ் இருக்கும். அவரும் கூட சேர்ந்துட்டாரு. பழைய காமெடிக்கு சிரிச்சுட்டு இருக்காரு. ஆமா, இப்போ இங்க இந்த இடம் பேரு சொன்னாங்க இடன் ரயில் அப்படின்னு ஒரு இடம். இடன் ரயில் மணாலி. சரி, இந்த இடம் பேர் அது. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஊட்டியில இருக்க மாதிரியே மரம்லாம் இருக்கு. பட் ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸா. அந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ அந்த கோவில் பேரும் சொன்னாங்க, மறந்துச்சு. பட் ஆனால் நல்லா இருக்குது, கிளைமேட் நல்லா இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இன்னும் 2-3 இடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே என்னென்ன இடம்லாம் போகிறேன்னு அப்டேட் பண்ணிட்டேன். மோஸ்ட்டாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக நம்ம ஊட்டிக்கு போனால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. அதை விட இங்கே கொஞ்சம் கூலிங் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி இடம் நல்லா இருக்குது, மக்கள் புதுசாக இருக்காங்க. அப்படியே இந்த ஆடு, முயல் எல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் நிறையா முடி வச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அதில் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னா 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறோம். அதான், மற்றபடி நல்லா தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஆடு வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த ஆடு கூட நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னா 50 ரூபா. காட்ட மாட்டேன், ஒன்றும் இல்லைம்மா. ஓகே, ஸோ மீதி என்னென்ன பண்ணுறேன்னு அப்டேட் பண்ணுறேன். பாய். தேங்க்ஸ். இங்கே பாருங்கள், இது ஏதோ காட்டு மாடு மாதிரி இருக்குது. இது மாடுலேயே ஒரு மாதிரி வித்தியாசமான மாடாக இருக்குது. கொஞ்சம் அந்த மாடு மேலே இன்னொரு மாடு ஏறி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ஏதாவது சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு பயமாக தான் இருக்குது பக்கத்தில் போய் நிற்கிறதுக்கு. இது மாடு இல்லை, குதிரை மாதிரி இருக்குது பின்னாடி வந்து பார்த்தா. 2 பேர் அட் டைம்ல கொடுத்துருவோம். மணாலி குலாப் ஜாமுனா கித்தனா பையா இருக்கு பாருங்க. 70. ஓகே, நம்ம ஊரில் பெரிய குலாப் ஜாமுனே 20 ரூபா தான். பட் இங்கே வந்து குட்டி குட்டியாக பிழிஞ்சு போட்டு 70 ரூபாங்கிறாங்க. பட் ஓகே, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ட்ரை. நம்ம ஊர்ல சின்ன குலாப் ஜாமுனே, சரி பெரிய குலாப் ஜாமுனே 20 ரூபாய்க்கு 3 தருவாங்க. பட் இதெல்லாம் சின்னதாக இருக்குது, கொஞ்சம் சூடாக இருக்குது. இன்னும் டேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கடையில் பாக்கெட் குலாப் ஜாமுன் வச்சுருவாங்களா 10 ரூபா, அவ்வளோதான் இருக்குது. டூரிசம்னு வந்தாலே எல்லாமே காஸ்ட்லியாக தான் சொல்கிறாங்க. தம்பி, நீங்கள் கொடுக்குற 70 ரூபாய்க்கு அவ்வளோதான்ப்பா வரும். பட் 20 ரூபா கொடுக்குற அளவுக்கு டேஸ்ட் வரும். அது ஓகே, வந்த இடத்துக்கு நமக்கு இனிப்பாக தான் காசு சாப்பிடலாம், நல்லா இருக்கு. 10 செகண்டே வந்துச்சுண்ணா. எல்லாரும் கொஞ்சம் எண்டில் ஷார்ப்பாக வைப்பாங்க குத்தி சாப்பிட்றதுக்கு. இங்கே 2 பக்கமும் மொக்கையாக தான் போகுது. நம்ம லைஃபே மொக்கையா இருக்கு. குச்சி மொக்கையா இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன. ஒரு வழியா அந்த கோவில் போய் முடிச்சிட்டோம். இப்போ அங்கேருந்து வெளியில் வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. ஸோ இங்கே ரிவர்லாம் இருக்குது. ஸோ இந்த ரிவரில் வந்து ஜம்ப் பண்ணுறதுக்குலாம் என்னென்னவோ வச்சுருக்காங்க. ரிவர் ஒன்லி 150 ஒரு பர்சனுக்கு. ஸோ நல்லா இருக்குது. அதுலேயும் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம், வீடியோஸ்லாம் எடுக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. ஓவரால் இன்னைக்கு நாளில் பாதி நாள் முடிஞ்சிருச்சு. 1 மணி ஆக போகுது. ஸோ இது வரைக்கும் 2:30 ஆகுதுண்ணா. 2:30 ஆயிடுச்சா? பாருங்க ப்ரோ, வேற ஊர் வந்தால் டைம் போகிறதே தெரிய மாட்டேன். நம்ம ஊரில் இருந்தால் அப்பயும் அப்படி தான் ப்ரோ இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ அடுத்தது சாப்பிடலான் இருக்கோம். ஸோ சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறோன்றதை மீதி நான் அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். ஸ்டே டியூன். ஓகேவா? கோயில் போயிட்டு ரிட்டர்ன் வர வழியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கயிறை வச்சு நடுவு இந்த தண்ணியில் குதிச்சு என்னதான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தோம். பார்த்தா 150 அப்படின்னு சொன்னாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு.
கீழே கொஞ்சம் அடியில் கல்லுகள்லாம் இருக்குது, எங்கே கை இருக்கிற அறந்து விழுந்துருமோன்னு ஒரு பக்கம் பயமாக வேறு லைட்டாக அடிக்கடி இருந்துச்சு. எப்படின்னா ஃபீல் பண்றீங்க? உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஷேர் பண்ணுங்க உங்க சப்ஸ்கிரைபருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா ஜாலியாக இருக்கு. ஆனா ப்ரோ அப்படியே இங்கே ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கோம். ஆனால் இன்னைக்கு பொங்கல் இல்லை, இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நான் ஆர்டர் பண்ணியிருக்கோம், சிக்கன் கிரேவி ஆர்டர் பண்ணியிருக்கோம், மோமோ வந்திருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டியூஸ்டே, மணாலி வந்திருக்கேன். அதானே மணாலி வந்திருக்கோம், சாப்பிட வந்திருக்கோம். இன்னைக்கு பாதி நாள் போயிடுச்சு, மீதி நாள் வந்திருக்கீங்க. பின்ன ஹோட்டலுக்கு துணி துவைக்க வருவாங்க. உங்ககிட்ட எந்த வீடியோ இல்ல, எப்பயுமே இக்னோர் நெகட்டிவிட்டி. இங்கே வந்து ஒரு இடத்துக்கும் வரோம் டிஃப்ரெண்ட்டாக, ஆனால் அந்த இடத்துல எதை ஆர்டர் பண்ணக்கூடாதோ அதை தான் பண்ணுறோம். பட் ஆனால் என் கூட சத்யாபுரம் இருக்கிறாரு, அவர் கரெக்டாக எந்த பிளேஸில் எது நல்லா இருக்குமோ அதை ஆர்டர் பண்ணிடுறாரு. இங்கே நாங்கள் சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ சப்பாத்திக்கு சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஊர்கால கொஞ்சம் தண்ணியை கலந்து அதில் சிக்கனை போட்டு சிக்கனை வேக வச்ச மாதிரி இருக்குது. ஆக்சுவலி சாப்பாடு எப்பயுமே தப்பு சொல்லக்கூடாது, எப்படி வேணால் சாப்பிடலாம் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. பட் ஆனால் இது எப்படி இருக்குன்னு சொல்லணும்னு தோணுச்சு. அதான் இப்படி நல்லா இல்லைனாலும் சாப்பிட்ருவோம். நான் டோன்ட் வேஸ்ட் ஃபுட். ஃபைனலாக அதை தான் சொல்ல வரேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அது தர எங்கே போகிறனோ அதை நான் அப்டேட் பண்ணுறேன். பாய். எடுங்க. இப்போ இந்த இடம் வந்து புத்தா கோயில் இல்லை, படி தெரியல. நம்ம பார்க் ஏதோ ஒண்ணு வந்து, ஆனா அது என்ன பேருன்னு சொல்லுங்கண்ணா. பேர் சொல்லுங்கண்ணா. சொன்னாங்க வேன் விஹார் மணாலி. மணாலியில ஒரு இடத்துக்கு இப்ப நம்ம வந்திருக்கோம். வேன் விஹாரா? வேன் விஹார் மணாலி. இப்ப இந்த இடத்துக்கு உள்ள என்ன இருக்குன்றது எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஆனா அது கரெக்டா பேர் சொல்லுங்கண்ணா. ஆனா பேர் சொல்லுங்கண்ணா, அப்பதான் புரியும். அதான்டா ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கேன். வேன் விஹார் மணாலி. இதான் புஷ்பத்தை பூணும் சொல்லலாம், போய் போனும் சொல்லலாம். ஓகே, சோ இப்போ இந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னு நம்ம உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். கம் ஆன், லெட்ஸ் கோ. அண்ணா என்ன எடுங்க. ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே 200 சரி பர் ஹெட் 50 ரூபா வாங்கினாங்க. உள்ளே ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கும்னு நினச்சோம், ஒன்றுமே இல்லை. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு போட்டிங் இருக்குது, அங்கங்கே லவர்ஸாக இருக்காங்க. வந்து ஏதோ ஸ்விம்மிங் பூல் மாதிரி நம்ம வீட்டில் ஒரு ஒரு குளம் கட்டினா எப்படி இருக்கும் அது மாதிரி கட்டி வச்சுட்டு ஊரே மாத்துறானுங்க. ஆமாம், நல்லா இல்லை. ஸோ டைம் வேஸ்ட், கம்ப்ளீட்லி வேஸ்ட். வந்த வேகத்திலே வெளியில் போகிறோம். இவருக்கு இதான் வேலை. ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இன்னைக்கு ஈவினிங் வந்து இங்க இருந்து ஒரு 5 நிமிஷத்துல போயிட்டு அங்க போய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்க வந்திருக்கேன்னு வேறு. எனக்கு தெரிஞ்சு நீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்றது நல்லது, உங்க ஹெல்த் உங்க மென்டல் நல்லதுக்காக சொல்றேன் நான். என்ன பேசுறது, இக்னோர் நெகட்டிவிட்டின்னு அதானே வேற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம். ரூம் போயிட்டு வண்டி எடுக்க போகிறோம். பைக் எடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைக்கில் இருந்து எங்கேயாவது பக்கத்தில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஓகே ஓகே. இது ஒரு மாதிரி மார்க்கெட் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது இந்த ஊரில், மணாலியில். ஸோ நல்லா ரஷ்ஷாக இருக்குது, நல்லா ஜாலியாக இருக்குது. ஆனால் கிளைமேட் சூப்பராக இருக்குது. பட் ஆனால் -9 அப்படின்னு சொன்னாங்க. 9ன்ற அளவுக்கு ஒருவேளை மேபி இந்த காஸ்டியூம்ஸ் இப்படி இந்த ஜெர்கின்னு, குரங்குல்லா, அப்புறம் இந்த உள்ளே போட்டிருக்க டிஷர்ட்டு, இந்த ஜீன்ஸு, இந்த ஷூ, சாக்ஸ், இதனால வெயில் தெரியலன்னு நினைக்கிறேன். சரி, கோல்டு தெரியலன்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த சில்னஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் மைனஸில் போகிற அளவுக்கு அப்படியே தாங்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒர்த்து இல்லை. பட் ஒர்த்து இருக்கா இல்லையான்றது நைட்டு தூங்கும்போது தான் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ தான் ரியலான கிளைமேட் தெரியுது. ஆனால் ரூமில் குளிக்கவே முடியல. குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே கை உறைஞ்சு போயிடுது.
குளிக்கிறத விட பாத்ரூம் போகும்போது அதை வாஷ் பண்ணும்போது இருக்கே, எங்கே தண்ணி பட்டாலும் அப்படியே அந்த இடம் அப்படியே இதாகிடுது. என்ன சொல்லுவாங்க, ஃப்ரீஸ் ஆகிடுது. Yeah. இல்லையா? ஐயோ, எனக்கு அந்த சைக்கிள் கொடுங்க. எனக்கு அந்த சைக்கிள் இல்லனா ஓனரோட வைஃபோட டாக் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட் வந்துருச்சு. ஸோ நாங்கள் போய் சுற்றி பார்க்க வேண்டிய இடம்லாம் பார்த்தோம். ஒன்றும் பெருசாக எல்லாம் நல்லா தான் இருந்தது ஓரளவுக்கு. பட் நாளைக்கு போகிற இடம் தான் வந்து கொஞ்சம் அந்த ஸ்னோஃபால் இருக்க இடம் கூப்பிட்டு போகிறாங்களாம். ஸோ அந்த இடத்துக்கு நாளைக்கு போயிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு. பாய். ரொம்ப நாளாக கண்டினியூஸாக ஏதாவது ஒரு ஒர்க்கில் எங்கேஜாக இருந்துட்டு திடீர்னு ஒரு 4-5 டேஸ் இந்த மாதிரி ஃப்ரீயாக நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரிப் எங்களுக்கு ரொம்பவே ஃபன்னாக தான் போச்சு. ஸோ இன்னும் 2 டேஸ் இங்கே இருக்குது. ஸோ 2 டேஸ் என்னென்ன நடந்தது அதெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இன்னும் நாளைக்கு வீடியோஸில் ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். பாய்.